பைப் அண்ட் சிஸ்டம்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். ஸோ இப்போ அங்கே சம்மை நல்லா ரீட் பண்ணுங்கள். ஏ அப்படின்ற அந்த பைப் வந்து ஒரு டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 21 மினிட்ஸ் எடுத்துக்குது. அதே மாதிரி A + B ரெண்டும் சேரும்போது எனக்கு அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 7 மினிட்ஸ் எடுத்துக்குது. ஸோ இப்போ இதில் இதுதான் டைம் அப்படின்னா இதுக்கு அப்படியே கரஸ்பாண்டிங்க எஃபிஷியன்சி எழுதலாம். ஸோ இப்போ எஃபிஷியன்சி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். இதுதான் எஃபிஷியன்சி. ஸோ இப்போ டோட்டல் டைம் அண்டு எஃபிஷியன்சி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வந்து டோட்டல் ஒர்க் வரும் கரெக்டாக. ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 21 சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே குட். இப்போ ஏபியோட எஃபிஷியன்சி வந்து 3 இருக்குது அப்படின்னா ஏவோடது 1 இருக்குது. அப்போ பியோடது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், பியோடது கண்டிப்பாக 2 தான் இருக்கும். ஓகேவா, பியோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சேம் டேங்க்கில் வந்து லீக் இருக்குது. அப்போ இந்த லீக் இருக்கனால லீக்கோட பி மட்டுமே வந்து ஆக்டிவாக இருக்குன்னா அது டோட்டலாக அந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 14 நிமிஷம் எடுத்துக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துன்னா லீக் மட்டும் இருக்கும்போது அந்த டேங்க் எவ்வளோ நேரத்தில் எம்டி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து ஈஸியாக செய்யலாம். எனக்கு டோட்டல் ஒர்க் என்னது 21. ஸோ இப்போ இந்த 21 லீக்கேஜ் ப்ளஸ் எதை கூட சேர்ப்பேன், பியோட எஃபிஷியன்சி கூட சேர்ப்பேன். ஸோ இப்போ பியோட எஃபிஷியன்சி 2ன்னு தெரியும், லீக்கேஜ் எனக்கு தெரியாதனால நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். இஸ் ஈக்குவல் டு 14 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 0.5 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதாவது 1/2 கிடைக்கும். ஸோ எனக்கு டோட்டல் டைம் என்னது, சரி டோட்டல் ஒர்க் என்னது 21. ஸோ இப்போ இந்த 21 0.5 எஃபிஷியன்சியில் நான் வந்து ஃபில் பண்ணணும், அதாவது எம்டி பண்ணணும்னு நினச்சேன். அது நெகட்டிவ் சார்ஜில் நினைக்கும் போது 42 மினிட்ஸ் ஆகும். ஓகே, ஸோ ஆன்சர் என்னது 42. அவ்வளோதான்.